தன்னை முதல்வராக தேர்ந்தெடுத்த பெண்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு நன்றிக்கடன் கைமாறாக தான் விஜய் இன்னைக்கு இந்த 717 மதுக்கடைகளை மூடியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் தேர்தல் வாக்குறுதிகளே எதுலேயோ மதுக்கடைகள் பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர் இன்னைக்கு ஒரு சரியான வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு, ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாரு. நன்றிகள். நம்ம நிறையா இடத்துல மது ஒழிப்பு பற்றி, பூரண மது விலக்கு பற்றி பேசும்போது நிறைய நண்பர்கள் முகநூலெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது குடிக்கிறவன் வந்து அவனால் அவனுக்கு மட்டும்தானே பிரச்சனை, எல்லாம் வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்களா அந்த அரசுகள் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. குடிக்கிறவங்களால பிரச்சனை வந்து அவங்களுக்கு மட்டுமே கிடையாது, எப்போவுமே அவங்க குடும்பத்துக்கு, அவங்க குழந்தைகள் எதிர்காலம் நிறைய பாதிக்கப்படும். இல்லை, நாங்கள் சின்ன வயசில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால தான் சொல்ல முடியுது. கடைசியாக மதுவிலக்கு பற்றி கொண்டு வந்து பேசுனது வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா பேசியிருந்தாங்க. அவங்க 2016 ஆட்சிக்கு வந்ததும் ஒரு 500 கடைகளை மூடினாங்க. அப்புறம் நேரம் குறைப்புங்கிறதும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக அரசு வந்து 2021 லாக்டவுனில் போராடினாங்க, மது ஒழிப்பு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் கடைகள் குறைஞ்சதா அதிகமானதாங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இது மிகவும் பாராட்டக்கூடியது தான். ஏன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கல இவர் கொண்டு வருவார், இதை பண்ணுவாருன்னு. ஏன்னா மக்கள் மாற்றம் தானே வாக்களித்தாங்க பெண்கள். அவங்களுக்கு இவர் பண்ண நன்றி தான். நல்லது பண்ணால் பாராட்டுவோம் மக்களே. நன்றி.